ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஆர்வி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டால்கோனாவோட பார்ட் 2 தான். அதாவது ஃபைனல் எபிசோட் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மாடல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுனால ஒரு 4 நாளைக்கு வீடியோ வராது. ரொம்பலாம் வந்துட்டு யாரும் ஃபீல் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கே தெரியும். 4 நாள் தான். அதுக்கப்புறம் உங்களை இம்சப் பண்ணுறதுக்கு நான் எப்பயும் போல் வந்துடுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ அங்கே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொர்ணாக்கா வந்துட்டு ஹீரோயினோட ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அவங்க கிளாஸ்க்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர்ந்து இருந்திருப்பாங்க. இது ஹீரோயினுமே நோட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் நடக்கும்போது கூட நம்ம ஹீரோயின் வந்துட்டு கிளாஸை கவனிக்காமல் சொர்ணாக்கையே பார்த்துட்டு இருப்பாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு. நம்ம சொர்ணாக்கா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இன்றைக்கி தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் இங்கே வந்தேன்னு ஹீரோட வம்பு இருக்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ நோட் பண்ணுவார். நம்ம ஹீரோ வந்துட்டு சண்டை போடுறங்கிற பேரில் நீங்கள் ஏதாவது சிரிப்பு காமிக்கிற மாதிரி இருந்தால் ஓரமாக போய் காமிங்க, எனக்கு தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி கிளச்சி விட்டுவார் 2 பேரையும். நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துட்டு இவ தொல்லை தாங்க முடியாமல் தான் நம்ம யூஎஸ்ஏ போனோம். ஆனால் விடாத கருப்பு விரட்டி வந்து வேலையை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு, சரி நாளைக்கு நம்ம வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறோம், சொர்ணாக்காவை லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தைரியம் சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஸ்கூலுக்குள்ளே போகலாமா வேணாமாங்கிறே சந்தேகத்தோடு பார்த்துட்டு நிற்பாங்க. அந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோயினை வந்து ஒரு சைக்கிள் அடிக்கிற மாதிரி வரும். அப்போ நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி இழுத்து காப்பாற்றுவார். காப்பாற்ற மாட்டார், கட்டி பிடிக்கிற மாதிரி தான் என் கணக்கு தெரிஞ்சுது. 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நின்றுட்டுருப்பாங்க. சைக்கிள் போய் 10 நிமிஷம் இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் அதே போஸ்டில் தான் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு என்ன மாதிரி உனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போக பிடிக்கலையான்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு உன்ன மாதிரி நான் என்ன கட்டடிச்சு சுற்றுற கேஸு நினச்சியாடா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துவார் கேம் சென்டருக்கு. 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா கேம் சென்டரில் விளையாண்டுக்கிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கே தோணுது, நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் ஹீரோவும் ஹீரோயினும் டீச்சர்கிட்ட மாட்டிக்குவாங்க. டீச்சர் சும்மா இருப்பாங்களா இப்படி பண்ணிட்டு வந்தால், உங்கள் 2 பேர்த்தையும் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் பேச ஆரம்பிக்கும் போதே விடாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள பேச விட்டுருக்க மாட்டாங்க. டீச்சர் வேறு என்ன பண்ணுவாங்க, போய் தொலைங்கன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த பக்கம் டீச்சர் கிளம்புனா இந்த பக்கம் ஹீரோ கிளம்பிடுவார். நம்ம ஹீரோயின்ட்டு உனக்காகவடா இம்புட்டு சாரி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொர்ணாக்கா வந்துட்டு என்னம்மா காலையில் காணோம், எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின்ட்டு அதை நான் உங்ககிட்ட ஏன் சொல்லணும் அப்படிங்கும்போது என்கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லிட்டு சொர்ணாக்கா வந்து பிரச்சனை பண்ணும்போது அங்கே ஒரு சார் வந்துட்டு இங்கேருந்து எல்லாம் கிளம்புங்கம்மா அப்படின்ற மாதிரி சொன்னவர் திடீர்னு ஒரு மண்டை மாதிரியே பல்ல காமிச்சு நம்ம சொர்ணாக்காட்ட பேச ஆரம்பிச்சிருவார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொர்ணாக்காவோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஆள் போட்டிருக்கு. அதனால் இந்த சொர்ணாக்காவை அந்த சாரை கூட்டிகிட்டு போய் தனியாக ஒரு விஷயம் கேட்டிருப்பேன். என்னென்னா எக்ஸாமுக்கு முன்னாடியே கொஷின் பேப்பர் என்னன்னு கேட்டிருப்பான். அதையும் வந்து பார்த்திங்கன்னா சார் கொடுத்துருப்பாரு. அதோட அப்பா கிட்ட வந்து என்னை பற்றி சொல்லுமா மறந்துடாது அப்படின்ற மாதிரி அந்த சார் சொல்லிட்டு போவாங்க. பெருசாக ஒன்றும் இல்லைங்க, வழக்கமாக நடக்கிற பாலிடிக்ஸ் தான். இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்துட்ருப்பாங்க. சொர்ணாக்கா வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. நம்ம இருந்துட்டு இப்படி எக்ஸாமுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர் வாங்குறேன், இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம சொன்னாக்கா அப்போயுமே கெத்தை விட்டு கொடுக்காம, வேணா உனக்கு ஒரு கொஷின் பேப்பர் வச்சுக்கோ, நீயும் படித்து பாஸ் பண்ணிக்கோ, யார் கேட்டால் இப்போ யார் அழுக போகிறா, இது விஷயம் யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு கிட்டே ஒரு கொஷின் பேப்பரை கொடுத்துட்டு போயிடுவாங்க. வந்து பார்த்திங்கன்னா அதை ஓப்பன் பண்ணலாமா வேணாமான்னு கடைசி வரைக்கும் பார்க்காமே இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிடி டீச்சர் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து ஸ்கிப்பிங் பண்ண சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ மீயோட பேரும் வரும். தான் அந்த கொஷின் பேப்பர் விஷயத்தில் கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க இல்லையா, அதனால் வந்துட்டு சரியாக கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் ஸ்கிப்பிங் பண்ணுவாங்க. பட் ஒரு 3 கவுண்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே காலில் ரோப் மாட்டிக்கும். அதுக்கப்புறம் பிடி சார் வந்துட்டு நீங்கள் கிளம்பலாமா, அடுத்த ஆள் வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம வந்துட்டு இல்லை சார் நான் சரியாக கவனிக்கல, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்கும்போது அந்த சார் வந்து முடியாதுன்றவார். அடுத்து நம்ம சொர்ணாக்காவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப்பிங் பண்ணும்போது அதே மாதிரி 3 கவுண்டில் அவுட் ஆகிடும். எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க சார், நீங்கள் இது வந்து ட்ரையலாக இல்லை என்னென்னு எனக்கு சொல்லலை, அப்படி சொல்லாத பட்சத்தில் இந்த பவுடர் அடித்த பிசஸ், அதாவது சரி பவுடர் அடித்த குழந்தை எனக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம பிடி சார் வந்துட்டு ஆமாம்மா கரெக்டு தானே, நீ வந்துட்டு இன்னொரு சான்ஸ் எடுத்துக்கோமான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்டுருவார், வந்து இன்னொரு சான்ஸ் கொடுக்கல, பட் சொர்ணாக்காவுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கும்போது நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு எல்லாமே அவங்க அப்பா தானே காரணம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடி சார் பேசும்போது நம்ம பசங்க எல்லாம் சூடாகி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நீ வேலை செய்கிற இடத்துல இருக்க கேக்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது தயவு செஞ்சு வந்துடாதீங்கம்மா, ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்டதுக்கெலாம் நான் தான் பில் கட்டிக்கிட்டு இருக்கேன்,
ஆயிரக்கணக்கில் ஆயிருக்கு, இப்போ நீங்கள் அடுத்த தடவை வந்தால் லட்சக்கணக்கில் ஆகும் போல் இருக்கேன்னு அப்படியே சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது மீயை பார்ப்பாங்க. மீ வந்து இப்போ கொஞ்சம் சரியில்லை, அவள் வந்து ரொம்ப லோன்லியாக இருக்கான்ற மாதிரி ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹீரோயின்கிட்ட சொல்லும்போது ஹீரோயின் போய் வந்து பார்த்திங்கன்னா மீ கிட்ட பேசும்போது மீ வந்துட்டு நான் உன்ன மாதிரி ஆளுங்கிட்டலாம் பேச மாட்டேன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா மீயை சமாதானப்படுத்தி அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. வந்துட்டு கேக்கெல்லாம் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட சொன்னாக்கா ஏதாவது பிரச்சனை பண்ணுறாளா, எதாக இருந்தாலும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம மீ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு விஷயமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னாக்கா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் புல்லிங் பண்ணியிருப்பாங்களா, அது எல்லா மேட்டரையும் சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன்ட்டு இதை பற்றி நீ வந்துட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து சொல்லலாம்ல, ரிப்போர்ட் பண்ணலாம்லங்கும்போது நம்ம ஹீரோன்ட்டு ஆட விடுமா, நான் ஏற்கனவே பல வாட்டி பண்ணி பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்னாக்கோட அப்பா வந்து எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஆளுங்கனால அவங்க அந்த ரிப்போர்ட்டே பெருசாக எடுத்துக்க மாட்டேன்றாங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட கேங்லாம் கூட்டிடுவாங்க, நம்ம ஃபஸ்ட் ஹீரோ, செகண்ட் ஹீரோ, அது மட்டும் இல்லாமல் ஹீரோட 2 ஃப்ரெண்ட்ஸுன்னு. அப்போ வந்து மீ என்ன சொல்லிடுவாங்கன்னா என்கிட்ட தான் வந்து கொஷின் பேப்பர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் இது வரைக்கும் புல்லிங் பண்ண மேட்டர்லாம் தெரிஞ்சோடனே அவரு ரொம்பவும் கோவப்படுவார். அப்போ ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொன்னாக்காட்ட போய்ட்டு நான் அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம சொன்னாக்கா இருந்துட்டு என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வந்து பார்த்திங்கன்னா திமிராவே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. திமிரா பேசிட்டு அப்படியே அடிக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுருவாங்க, உங்கள்கிட்ட தானே அந்த எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ்லாம் இருக்குது, நீ எக்ஸாமுக்கு முன்னாடி அதை எடுத்துகிட்டு தானே அப்படின்னு சொல்லும்போது சொன்னாக்க ஆரம்பத்தில் ஒத்துக்கலைனாலும் ஆமாம் நான் தான் எடுத்தேன், அதனால் உனக்கு என்ன பிரச்சனை, உன்னால் என்ன பண்ணிட முடியும்னு கேட்பாங்க. அதோட நம்ம ஹீரோயினாக அடிச்சுட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து ரொம்பவும் கோவமாக கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கினதுக்கப்புறமும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. சூப்பர் நார் கை கட்டுவாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதை அவங்களோட சேர்த்து மீயும் வந்து பார்த்திங்கன்னா நடந்த சம்பவத்தை ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்துட்டு ஸ்கூலில் இருக்க பசங்கக்கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணி ஸ்கூலில் இருக்க டிவியும் உங்களோட மொபைலையும் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து சொர்ணாக்கா அடித்தது பேசினது எல்லாத்தையும் போட்டு காமிச்சிருவாங்க. சொர்ணாக்கா சூடாகி நம்ம ஹீரோயின் அடிக்க வரும்போது நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. எவ்வளோ நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இனிமேல் நான் பழைய மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபலுக்கு தெரிஞ்ச உடனே சொன்னாக்காவை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதோட அந்த கொஷின் பேப்பர் நம்ம மீக்கிட்டே இருந்துச்சு இல்லையா, ஸோ அதனால் மீயை வந்து 2 நாள் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீயே நம்ம செகண்ட் ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு ஏன் ஹீரோ வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம மீ என்ன சொல்லுவாங்கன்னா அது மாதிரி வந்துட்டு சொன்னாக்காவும் போயிட்டு அதோட சொன்னாக்கா ஹெல்ப் பண்ண சாரையும் ஜாபை விட்டு தூக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா உனக்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவனை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஏன்னா வந்துட்டு அவன் வந்து ஏற்கனவே அவனை பார்த்துருக்கானா, ஆனால் உனக்கு தான் அவனை ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு அப்போ தான் ஹீரோயினை ஃபஸ்ட் டைம் புல்லிங் பண்ணும்போது ஹீரோ காப்பாற்றிருப்பார்ல, அது ஞாபகம் வருது. ஹீரோயினுக்கும் ஹீரோவை பிடிச்சிருக்கு. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பார்க்கில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வருவாங்க. வந்துட்டு ஹீரோட பேரை சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கத்துவாங்க. கத்துனோடனே ஹீரோவும் நின்றுட்டுருப்பார். நம்ம ஹீரோயின் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு எனக்கு ஒன்று ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோ இதுக்காக தானே காத்து கிடந்தாப்புல அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒன்று சேர்கிற மாதிரி காமிச்சு இந்த ட்ராமா வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்க. மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது